ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். இன்றைக்கி டே 1 ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே நடந்து போயினே இருக்கேன். இதுதான் நம்ம சேனலோடைய ஃபஸ்ட் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை எடுத்துக்கலாம். மரம் ரொம்ப தேவை. இது ஓக்குன்னு நினைக்கிறேன். ஓக்கு தான். நம்மளுக்கு நிறைய மரம் தேவைப்படும். அப்புறம் எப்படியாவது நம்ம கேடி ஃபேமிலியை பெருசாக்கணும். மரத்தை வச்சு நம்ம பிக்காக்ஸ், ஆக்ஸ், ஸ்வாடு இந்த மாதிரி நிறைய செய்யலாம். முக்கியமாக கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். இதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். போயிட்டே இருக்கலாம். அங்கே என்னமோ ஓடுது. என்னப்பா இது? நம்ம வந்தோடனே பார்த்த ஃபஸ்ட்டு விலங்கி தான் நினைக்கிறேன் இந்த வேர்ல்டில். நின்றுக்கிட்டே இருக்கு. ஹேய், எப்படி இருக்க? டாகின்னு நினைக்கிறேங்க. அது பார்த்தா டாக் மாதிரி தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வில்லேஜை தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம. கோழி இதுக்கிட்ட அந்த சிக்கன் எடுத்துட வேண்டியதான். ஹேய் நெல், எங்கே போகிற? கோழி போச்சு. இதுக்கிட்டேருந்து ஃபெதர் அப்புறம் சிக்கன் கிடச்சிருக்கு. சிக்கனை வச்சு இன்றைக்கி ஒரு விருந்து வச்சிட வேண்டியதான். நிறைய கோழி போகுது. பன்னி, பண்ணிங்க, நீ என்ன பண்ணுறீங்க? சரி, பாய். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அங்கே எதிர்க்க ஒரு ஆடு போகுது. ஆடை வச்சு தான் நம்ம பெட்டு செய்ய முடியும். ஃபஸ்ட்டு அந்த ஆடை அரைச்சி சாவடிக்கணும். நம்ம அந்த கரைக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு போகணும். போட்லாம் கூட செய்யலாம் போல இருக்கே இதில். ஆனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உட்டு நம்மகிட்ட இல்லை. ஆடு, இன்றைக்கி உன்னை வெட்ட தான் போகிறேன், பார்த்துக்கோ. இன்னும் பயப்படவே மாட்டேற. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க ஓக் லாகெல்லாம் எடுத்து ஓக் பிளாங்காக மாற்றணும். மாற்றி அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கை வச்சு தான் வெப்பன்ஸ்லாம் செய்ய முடியும். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று வாங்கிக்கணும். அடுத்து கிராஃப்டிங் டேபிள் போட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸ் எடுத்துக்கலாம். கத்தியும் நம்மளுக்கு தேவைப்படும். கத்தி ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்டிங் டேபிளை இங்கே விட்டு போனால் யாராவது எடுத்துப்பாங்க. நம்ம கையோடு தூக்கின்னு போயிடலாம். இங்கே இருந்த ஆடை காணுமே. ஆடு ஓதோ போறியா? வரேன் வா. 2 அடி அடித்தாலே நீ செத்துருவேன்னு எனக்கு தெரியும். 1 நில்லே, ஓடாத. சூப்பர். ஆடு அடிக்கிறது பாவம் தான். இல்லைன்னா பெட்டு செய்ய முடியாது. நைட்டு தூங்கினேன்னா ஜாம்பிஸ் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஹை, கழுதை இருக்குங்க. கழுதை 2 கழுதைங்க. ஐயோ, செத்துருச்சு. நம்மளுக்கே வம்பு. ஓடிடலாம். கோழி மாட்டினியா? அங்கே கல்லெல்லாம் இருக்குது. சரி, அப்புறமா எடுத்துக்கலாம், விடுங்க. இங்கே கிரே கலரில் ஒரு ஆடு சுற்றுது. ஏய் மாடு, இது வில்லேஜ் தானே? எப்படியோ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னவோ செஞ்சு வச்சுருக்காங்க. பூனை பா, அக்ரிகல்ச்சர் செடிலாம் வச்சுருக்காங்க. பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. மாட்டுக்கிட்டேருந்து நம்மளுக்கு லெதர் கிடைக்கும்.
சரி, அதை எடுத்து ஆர்மர்லாம் நம்ம செய்யலாம். ஹெல்மெட்டு, ஆர்மர். அங்கே யாரோ நடந்து போகிறாங்களே. ஏங்க மனுஷங்க. தம்பி யாருப்பா நீ? டேய் பார்க்க மாட்டியா? என்னடா கண்ணெலாம் பச்சையாக இருக்கு. ஐயோ நெருப்பாக வருது. நம்ம நம்ம இங்கே யாருங்க வெள்ளையை எவனை போகிறான்? தம்பி யாருப்பா நீ? கண்ணெலாம் சிவப்பாக இருக்கு. நைட்டு உட்காந்து டிவி பார்த்துனே இருந்தியா நைட்டு ஃபுல்லாக? டேய் பேசின்னு இருக்கேன், நீ நடந்துக்கினே இருக்க. ஏய் ஸ்டைல்லாம் கட்டுறியா? பார்த்தீங்களா அவனை நடந்து போயினே இருக்கான். இங்கே தான் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். என்னதுன்னே தெரில, வந்ததுன்னு நானும் பார்த்துட்ருக்கேன். 3 கட்டி வச்சுருக்கானுங்களே. ஏன்னா சரி, இங்கே வீடு கட்டியிருக்கானுங்க. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு நம்ம போய் ஒரு வீடை ஏற்றி பார்த்து வரலாம். இந்த பூனை தான் வந்ததுலேருந்தே நம்மளை சுற்றி சுற்றி வந்துன்னுருக்குது. பூனை சீன். சரி சேர்த்துற போகிறேன், விட்டுடுறேன், கிளம்பு. அந்த பயம் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம போய் எட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடு தான். வீட்டில் யாரும் இல்லை. இதான் நல்ல சந்தர்ப்பம். இங்கே இருக்க பெட்டு திருடிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு தங்குற மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு அப்புறம் சூப்பராக ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டலாம். இங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை. கதவு சாத்து போனா யாராவது வந்து பார்த்து ஏதாவது கேஸ் போட்டுற போகிறாங்க. கதவு சாத்திட்டு போகலாம். தண்ணிலாம் இருக்குது நடுவில், குளம்லாம். இங்கே இருக்கிறது ஏதாவது எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுக்கலாம். இது என்னது பச்சை கலரில் இருக்குது? என்ன பொட்டேட்டோ? வா, பொட்டேட்டோ வச்சுருக்கானுங்க. சரி, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணியெலாம் நடுவில் ஊற்றி வச்சுருக்கானுங்க. இல்லை நிறைய தேவைப்படும், முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓசியில் கிடைக்கிறது தானே. டாய் போகிற வழியிலலாம் குறுக்கில் வந்து நின்று இருக்க நீ மண்ணு ட்ரேடா. ஓ, இவன்கிட்ட ஸ்டோன் கொடுத்தா இவன் நம்மளுக்கு தேவையானது தான் தருவான் போல. உனக்காக நான் ஸ்டோன் தருவேன்னு பார்க்குறியா? போடாடி. பையன் சூப்பராக போயிட்டான். அங்கே கல்லால் ஆன ஒரு மலை மாதிரி இருக்குது. இங்கேயும் இந்த வீடு மாதிரியே தான் நான் அங்கேயும் நான் முன்னாடி பார்த்தேன். அதே மாடல் இல்லை, 2 ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. சரி, நம்ம மேலே 2 வீடு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். யாருப்பா வீட்டில் இருக்கிறது? இது என்னதுங்க வித்தியாசமாக இருக்குது? என்னென்னவோ செஞ்சு வச்சுருக்கானே பையன். வீட்டில் யாருப்பா இருக்கிறது? இந்த வீடாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மாதிரி பெருசாக இருக்குது. என்னென்ன வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே? சரி, வீட்டு ஓனர் வந்துட்டானா கத்தப்போகிறான். ஐயோ தோனிக்கிறாங்க வீட்டுக்கு ஓனரு. ஐயோ வரான் ஓடு. ஒன்றும் பண்ண மாட்டுறான் பையன். சரி, நம்மளுக்கு லக். தம்பி நல்லா இருக்குதுப்பா உன் வீடு, சூப்பராக இருக்குது. என்ன பேச மாட்டியா? டேய் பேசுகிறா. சரி போ. ஆடு. ஐயோ பெட்டு கிடச்சிருச்சு இல்லை, அதை மறந்துட்டேன். தேவையில்லாமல் ஒரு ஆடை சாப்பிடிச்சிட்டேன். சரி போகலாம். ஃபஸ்ட்டு மரம்லாம் நிறைய தேவைப்படும். மரத்தை எடுத்துக்க வேண்டியதான். மரம் அங்கே இருக்குது. மறுபடியும் அங்கே போனோம். இப்போ இங்கே ஏதோ வித்தியாசமான கலரில் ஏதோ இருக்குதுங்க. இது வீட்டுன்னு நினைக்கிறேன். வீடு தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினா ஜாலியாக இருக்கும். சரி, வரல யாரும், பார்த்துக்கலாம். உள்ளெல்லாம் கலர் கலராக மேலே அடிக்க வச்சுருக்கானுங்க, பேராஷூட் மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்கானுங்க. இங்கேருந்து கீழே குச்சா நம்ம எழுத்து குறைஞ்சிரும். நம்ம சுற்றின்னு வந்து இறங்கலாம். சூரியன் வேறு கீழே போக போகுது. நைட் ஆனால் ஜாம்பீஸ்லாம் வருவானுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நைட் ஆகிடுச்சி. இப்போ மட்டும் சும்மா இருந்தோம், ஜாம்பீஸ் வந்து கடிச்சிருவானுங்க, நம்ம தூங்கிடலாம். நைட்டு தான், காலையில் தான் நம்ம கிங்கு. நைட் ஆனால் ஜாம்பீஸ் தான் கிங்கு.
அதனால நம்ம எப்பயுமே உஷாராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டிக்கணும், நல்ல இடமா பார்த்துக்கணும். அதோ யாரோ எறிகிறாங்கோ, யாராது? ஐயோ ஜாம்பி! ஏய் வில்லேஜரே, அறிவு மங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஜாம்பி வரான்னு தெரிஞ்சோம், அவன் பின்னாடி ஓடியாரான். பாவம் பையன் எரிஞ்சு சாவ போகிறான்னு நினைக்கிறேன். செத்துட்டான். நட ஜாம்பி, கண்ணு மூணு தெரியாதில்ல. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த வெள்ளை கலரில் ஒருத்தவன வந்து போகிறான்ல, அவனை பார்த்தாலே செம வெறுப்பாகுது தம்பி. ஐயோ தோத்துறாங்க. ஓடு 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 ஓடு, அச்சமில்லை ஓடுன்ட்டு அம்மாம் சோப்பில் ஓட விட்ற மாதிரி ஓட விட்டான். அவன்கிட்ட மாட்டணும், ஒரே அடியில் காலி பண்ணுற சைஸில் இருக்கான் அவன். ஓடுறா 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 ஓடுறா, சாவடிச்சிட போகிறான். எங்கே தம்பி இருக்க? எதுக்கும் க்ரியேட்டிவ் மாற்றிப்போம், அப்போ தான் நம்மளை அடிக்க மாட்டான். க்ரியேட்டிவ் சீக்கிரம் லோடாகு. ஐயோ இப்போ தான் லோடிங்லாம் ஆகுது. சீக்கிரம் கண்டினியூ. அப்பா அதோ நிற்கிறான் பாருங்க. இப்போ கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்மளை அடித்து சாவடிச்சிருப்பான். நின்று வெறி பார்க்குற படி பார்ப்பான். க்ரியேட்டிவில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. என்னடா புள்ளியாக இருக்குது. வாவ், அயன் கிடச்சிருக்குங்க, அயன் பார். ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவலுக்கே போகலாம். ஓகே, இனிமேல் க்ரியேட்டிவில் நம்ம போகவே கூடாது, ஒன்லி சர்வைவல். ஃபஸ்ட்டு மரம் தேவை. மரம் எதுக்கு வந்தனோ அதே மரம்ட்டேன். ஒரு நல்ல இடமா பார்க்கணும். ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம். அங்கே நிறைய மரம் இருக்குது, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. பக்கத்துலேயே மரம் இருக்கும்போது நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? டக்குன்னு போடா, சீக்கிரம் போடா. இவன் வேறு ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான். கீழே எவ்வளோ பெரிய பள்ளம். ரொம்ப தூரமாக இருக்குது. வழியை மறந்துட்டேனா? நம்மளுக்கு ஏன் ரிஸ்க்? பேசாமல் நம்ம நல்லா வில்லேஜ், இது வீடு பக்கத்தில் இருக்க இடமா ஒரு இடமா தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு வீடு. எங்களாண்டா வீடு கட்டி வச்சுருக்கீங்க? பன்னியை பிடிச்சி வச்சுருக்காங்க இவன். பன்னியை, உனக்கு சுதந்திரம் வேணுமா? இங்கே எங்கேயோ கேட்டு போட்டு வச்சுருப்பான். அந்த இருக்கு. நானும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா? ஏன் அப்படி மறைக்கிற? பண்ணியே, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஐயோ சாரிப்பா, உன் ஃப்ரெண்டை அடித்ததுக்கு பதிலாக உன்னை நான் ரிலீஸ் பண்ணுறேன். வெளில வா. பொட்டேட்டோ கொடுத்தா சாப்பிடுமா? வருதுங்க. எவ்வளோ வேகம். சாரிப்பா. ஓகே, ஒருத்தன் தப்பிச்சிட்டான். கீழே இன்னும் 2 பேர் இருக்கீங்களாடா? டேய், ஒன்றுன்னா அடப்பாவீங்களா? ஒவ்வொருத்தவனா வந்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிருக்கலாம்ல. 2 பேரும் போய் முட்டி நிற்கிறானுங்க பாருங்க. நல்லா டேய், ஒருத்தவங்களா வாங்கடா. சரி, உடச்சி விடுவோம். தம்பி இங்கே பேர் இப்போ வா. ஒருத்தன் வந்துட்டான் பேர் பண்ணி. சூப்பர், வந்துட்டியா? அதுதான் வா. எப்படியோ பண்ணியை ரிலீஸ் பண்ணியாச்சு. நான் பீட்ரூட் தானே இது? பீட்ரூட் தான். ஐயோ, நான் வேறு வந்த வேலையை அப்பப்போ மறந்துடுறேன். மரத்தை வெட்ட வந்தா மரம் வேர் ஆர் யூ? இதோ இருக்கு. 2 கலர் மரம் நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று ஓக்கு, இன்னொன்று இங்கே வெள்ளையாக ஒன்று இருக்குது பின்னாடி, வெள்ளை அது. இவன் வேறு ரொம்ப பொறுமையாக வெட்டுறாங்க, முடியல. டக்குன்னு வெட்டுறான். நைட் ஆச்சுன்னா ஜாம்பிஸ் வந்து அடிக்க போகிறானுங்க. ஒரு வீடு கட்டி அங்கே சூப்பராக நிறைய புது வேலை பண்ணலாம். ஓகே, வெள்ளை மரம். இங்கேருந்து அம்மா
வில்லேஜர் என்ன பார்க்குற? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களாப்பா? அவனை பார்த்தீங்களா, கை கட்டின்னு எட்டி எட்டி பார்க்குறான் நம்மள. என்னடா முறைக்கிற? ஏய், பண்ணி மேலேருந்து குதிக்குதுங்க. இங்கே கல் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சு மரத்தை வெட்டினா டக்கு டக்குன்னு வெட்ட முடியும். பிக்காக்ஸ் எடுத்து இருங்க, நம்ம கிட்ட தான் அயனே இருக்கே. சரி, அயன் வேறு எதுக்காவது யூஸ் ஆகும், விடுங்க. சீக்கிரம் மைனிங் பண்ண போகிறோம். அதுவும் கல்ல காபிள் ஸ்டோன். என்னடா பார்க்குற? அந்த பயம் இருக்கணும், ஓடிப்போ. கல் எடுக்கும் போதுலாம் வந்து ஆளுக்கு ஒருத்தவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க. எந்த வேலை பார்த்தாலும் ஒரு வேலையை உருப்படியாக செய்ய விட மாட்டுறானுங்க. அது கல் குடும்பம் தான் தொல்லை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிறைய கல் தேவைப்படும். கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சு தான் ஃபர்னஸ்லாம் செய்ய முடியும். அதை வச்சு கையில் கிடைக்கிற அயன் கோல்டெல்லாம் உருக்கி கோல்டன் பார் அயன் பார்லாம் செய்யலாம். போதுமான அளவு எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சிட வேண்டியதான். பெருசாக ஒரு ஓட்டை போடணும். ஓகே, இப்போ நல்ல ஒரு இடமா தேடணும். தேடு போதுமான இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பெரிய இடம். கிராஃப்டிங் டேபிளில் போட்டுற வேண்டியதான். ஓகே, ஸ்டோன் ஆக்ஸ் கிடச்சிருச்சு. சூப்பர். இப்போ நம்ம போய் அந்த வெள்ளை மரத்தை வெட்ட வேண்டியதான். வெள்ளை மரம் சூரியன் மேலே தான் இருக்குது, பரவாயில்ல. சூரியன் கீழே போச்சுன்னா ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருவானுங்க. அடி நடிச்சு அது முடிஞ்சிடும். ஓகே, இதை வச்சு நம்மளால நிறைய செய்ய முடியும். ஏய் மாடு, லெதர் கிடச்சிருங்க மாதுக்கிட்டேருந்து. இதை வச்சு நம்ம ஆர்மர் செய்யலாம். அதை ஃபஸ்ட்டு மரத்தை எடுக்கணும். மரம் தான் முக்கியம். ஓகே. டேய் தம்பி, யாருப்பா நீ? அங்கே யாரோ குட்டியோண்டு ஒருத்தவங்க ஓடுறாங்க. டேய், யாரா நீ? இங்கே பெட்டு போட்டிருக்கான், வா வந்து பார்த்துக்கோப்பா. வா வந்துட்டான் பாருங்க. டேய் தம்பி, பேச மாட்டியா? கையை கட்டினே நிற்கிறானுங்க எல்லாரும். என்னடா ஓட்ட? டேய் நில்றா. பெட்டு எடுத்துக்க வேண்டியதான் கையில். எங்கடா ஓடுறாடி? குள்ளமாக இருக்காங்க அவன் எல்லாரை விட. நம்ம இப்போ 2 கலர் மரத்தை வச்சு நம்ம வீடை கட்ட போகிறோம். ஒயிட், ப்ரௌன் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக எடுக்கணும். இந்த பையனை பார்த்தாலே எனக்கு செம்ம வெறுப்பாகுதுங்க. எந்த வேலை பண்ணாலும் வந்து எட்டி எட்டி பார்க்குறானுங்க. ஓகே, இது என்னது? ஷியர். இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, 13 எடுத்துருக்கோம். 18ஆ? மேலே ஒன்று இருக்கே, அதையும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். நைட்டு வேறு ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் கீழே இறங்குது. நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு வீடு கட்டலாமா இல்லை இப்பயே கட்டலாமான்றது யோசிக்கலாம். அப்பப்போ நான் வேறு கீழே வந்துடுறேன். இந்த இடம் தானே பார்த்தோம். ஆரம்பிக்கலாம் கட்ட.
ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளாங்காக மாற்றிக்கலாம். வுட்டை கடிச்ச லாகெல்லாம் எடுத்து நிறைய பிளாங்க் தேவைப்படும். சூரியன் வேறு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலைல வீடு கட்டலாம். தூங்குடா அப்படியே டக்கு டக்குன்னு தூங்குடா. நைட் ஆகலையா? என் நைட்டில் தான் தூங்குவியாடா நீ? காலையில் தூங்கினா பூதம் வந்து பிடிச்சிக்குமா என்ன? அட தூங்குடா டே, தூங்குடா. யாரா அவன் நம்ம பெட்டில் வந்து பார்த்தவன்? டேய் ஓடிப்படா. நல்லா நம்ம படுக்க பெட்டு போடுவோமா, அவன் குடு குடுன்னு ஓடியாண்டு படுப்பான். என்னங்க இது? இந்த மாதிரி தான் பெட்டை விட்டுட்டு போனான். இதோ ஓடுறான் பாருங்க பக்கத்தில். இந்த மாதிரிலாம் பெட்டை விட்டுட்டு போனோம், யாராவது வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏய் என்னடா வந்து வந்து ஓடுற? ஐயோ ஸ்க்ரீன் ஸ்டக் ஆயிடுச்சுங்க. நான் ஒரு மாட்டுது. நான் ஒரு ஓகே. பெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அவன் மட்டும் கையில் கிடச்சான். இந்த ஓடுறான் பாருங்க எப்படி குட்டி சாத்தா மாதிரி. அங்கேயும் நம்ம பெட்டில் வந்து எகிரி குச்சவங்க வந்தாங்க. பார்த்தாலே செம்ம வெறுப்பாகுது. தம்பி எனக்கு எல்லாம் வீணம் வச்சுக்கூடாது ஓகேயா? நம்ம மறுபடியும் வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாங்க் 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 எடுத்துக்கினே இருக்கலாம். நிறைய கிடச்சிருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒயிட் கலர் 68, ப்ரௌன் ஓக் வந்து 64 கிடச்சிருக்கு. ஓக் ஃபென்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. தண்ணியில் தூக்கி போட்டுற வேண்டியதான். கழுதைலாம் நிற்கிதுங்க. அங்கே ஒரு மாடு இருக்குது. அந்த மாடை அடிச்சு அதுக்கிட்ட லெதர்லாம் எடுத்துட வேண்டியதான். கிடச்சிது பேர் லெதரு. லெதர் ஆர்மர் நம்மக்கிட்ட 5 லெதர் இருக்குது. இதை வச்சு ஒரு ஹெல்மெட் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். 5 4 தேவைப்படும் ஹெல்மெட்டுக்கு. 5 இருங்க பார்த்துடலாம். ஹெல்மெட், கிராஃப்டிங் டேபிள் எங்கடா இருக்க? அங்கே இருக்கியா? வா சீக்கிரமாக ஒரு ஆர்மரை வாங்கி மண்டையில் போடணும். ஜாம்பி அடித்தா கூட கொஞ்சம் தப்பிக்கலாம். கரெக்டாக 5 லெதர் கேப்பை போட்டுக்கிட்டாச்சு. மைன் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதான். எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குதுங்க. இந்த பொருட்களெல்லாம் பையன் எங்கே வச்சுருக்கானே தெரில. பேக்கெட் அவ்வளோ டோரிமான் பேக்கெட்டோட பெரிய பேக்கெட்டை வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் பையன். கை எங்கே விட்டு எடுக்கிறானே தெரில. இத்தனை பொருள் வச்சுருக்கான். பேக் வச்சுருந்தா கூட இத்தனை பொருள் வச்சுருக்க முடியாதுடா டேய். பாஸ் பண்ணுறடா. சரி வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இது 2 உட்டையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஓகே. இந்த வீடு இப்போதைக்கு நம்ம ஒரு பொட்டி மாதிரி தான் கட்ட போகிறோம். ஐ மீன் டப்பா மாதிரி. ஏன்னா சும்மா இப்போதைக்கு ஒரு பெட்டு, கொஞ்சம் ஃபர்னர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம். அப்புறமா நல்லா தேவையான பொருள்லாம் கிடச்சதுக்கப்புறம் நல்லா பெருசாக ஒரு வீடு கட்டலாம். பெருசுனா தாஜ்மஹால் அளவுக்கு செம சூப்பராக ஒரு வீடு கட்டலாம். டே வில்லேஜர் வேறு வேலையே இல்லையாடா? நான் பார்க்கும்போது ஏய் பண்ணி ஏன் வீட்டுக்குள்ளே நீ வரியா? அடி வாங்கிக்கோ. இந்த வில்லேஜருங்க இருக்கானுங்களே செம வெறுப்பாதுங்க. பார்க்கும்போதுலாம் எங்கே பார்த்தாலும் நம்மளே எட்டி எட்டி பார்த்துட்டுருக்கோம். டாய் வில்லேஜரு இப்போ விட்றேன். இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி விட மாட்டேன். இருக்கிற எல்லா வில்லேஜரையும் அடித்தா அப்புறம் வில்லேஜில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை தான். சரி போனால் போயிட்டு போகலாம். பையன் பார்க்கும்போதெல்லாம் நம்மளையே எட்டி எட்டி பார்த்துட்டுருக்காங்க. எந்த வேலை பண்ணாலும் கல் எடுக்கும்போது கூட வாடா பார்ப்பேன். உனக்கே வெக்கமாக இல்லை? இங்கே தான் பார்க்குறான் பரவாயில்ல, தூங்கும்போது பார்க்குறான் பரவாயில்ல, காலையில் வேறு ஏதாவது பண்ணும்போது பார்த்தா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ நம்ம வித்தியாசமான டிசைனில் ஒரு வீடு கட்டியிருக்கோம். அப்புறம் நான் ஒன்று பார்த்துருக்கேங்க.
ஒட்டகச்சி இங்கி அது லாமா அந்த 2 லாமாவை தூக்கின்னு ஒருத்தன் வருவான் துபாய்க்காரன். அவன் பண்ணுற காமெடி இருக்கே காமெடி. ஜாம்பீஸ்லாம் அவனை மட்டும் அடிக்க மாட்றானுங்க. அதுதான் என்ன அதிசயம்னு தெரில. சரி, இப்போ நம்ம வந்து மொத்தம் 3 பிளாக் ஹைட் வைக்க போகிறோம். அது ரவுண்ட் வச்சா போதும்னு நினைக்கிறேன். சும்மா பொட்டி மாதிரி தானே கட்ட போகிறோம். அதுக்குன்னு சும்மா நினச்சிடாதீங்க. ஜாம்பிலாம் வந்து அடித்தா ஒன்றும் ஆகாது. ஓகே, கட்ட வேண்டியதான். ஒரு என்ன உழமாத்து 2 3. ஓகே, அப்புறம் அந்த பக்கம் போகணுமா? குதிரா அம்மா 1 வச்சாச்சு ஏற்கனவே. இன்னும் 2 வைக்கணும். சூரியன் மேலே தானே இருக்குது. 1 2 3 வச்சிட்டேனே. 3 வச்சிட்டேன். ஓகே, 1 உடச்சிக்கலாம். இப்போ அந்த பக்கம் குதிக்கணும். பக்கத்து வீட்டு கூரை மேலாம் ஏறி வித்த காட்டுறேன் நான். என்ன ஆயிருக்கு பாருங்க. 1 2. இப்போ இங்கேருந்து அங்கே கனெக்ஷன் தரணும். அதே மாதிரி மொத்தமாக தர வேண்டியதான். இங்கே கொடுத்தா வரணும். மேலேருந்தே கட்டலாம். ஐயோ, கீழே வச்சிட்டேங்க. ஒன்று. ஐயோ, கீழே வந்துட்டேனா? சரி, கீழேருந்தே கட்டுவோம். இங்கே நான் யாரை ஓட்ட போட்டு வச்சவன்? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. அப்புறம் இந்த பக்கம் முடித்தா நம்ம வீட்டோடைய அவுட்ரு கவரிங் முடிஞ்சிடும். என்கிட்ட அந்த கலர் ஓக்லாக் காலி, அதனால இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெயின்போ கலர் வேணுன்னா கலர் அடித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்ஷியன் பெயிண்ட்டு கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எந்த கலரில் வேணாலும் எடுத்துன்னு வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணிட்டு வாங்கினா பார்த்துக்கோங்க. ஓகே, வீட்டுக்கு ரூஃப் போட்டாச்சு. சுற்றி நம்ம கண்ணாடி போட்டால் சூப்பராக இருக்கும். வெளில யார் வந்தாலும் நம்ம இங்கேருந்தே பார்த்து உஷாராயிக்கலாம். டோர் ஒன்று வைக்கணுமே வீட்டுக்கு. டோர் இல்லாமல் எப்படா உள்ளே போகிறது? டோர் கிராஃப்டிங் டேபிள் போட்டு வாங்கிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஓட்டை போட்டு இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். ஓகே, இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கையில் வச்சுக்கலாம். வீட்டில் ஒன்று கையில் ஒன்று, ஏன்னா எப்போ போனாலும் தேவைப்படும். அடுத்து ஒரு டோர் நம்ம செய்யணும். டோர் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓகே, டோர் செஞ்சாச்சு. 3 டோர் கிடச்சிருக்கு. வீட்டுக்கு ஒரு டோர் போதுமேடா. ஓகே, அடுத்து நம்ம சுற்றி கிளாஸ் வைக்க போகிறோம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2. ஓகே, பாய்.